சாவுடி சாவுடி. துடி, இன்னும் நல்லா துடி 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 துடி. நான் என்னடி கேட்டேன்? சித்ரா கழுத்துல தாலி கட்டணும் தானே கேட்டேன். சாவுடி. இந்து 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 ஏய் இந்து ஏய் இந்து இந்து ஏய் இந்து நான் சொல்றத கேளு ஒரு நிமிஷம். ஏய் பாரு இந்து யார் கிட்ட வராது. ஏய் ஏய் பாரு என்ன ஆச்சு? ஏய் இந்து ஏய் ஏய் இங்க பாரு என்ன திறந்து பாரு இந்து. நீ பாரு, நீ இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தை கடக்க என்ன பண்ணுவ? அம்மா, எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அப்ப போ, உங்க அம்மா கிட்ட போய் இதையும் சொல்லு, அவங்க பார்த்துப்பாங்க. ம், போ வா. ம், சொல்லு, உனக்கு தோன்றதெல்லாம் அம்மாட்ட சொல்லு. அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. இந்த பிரச்சனையில இருந்து நீதான் எனக்கு உதவி பண்ணணும். எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. சரி, அப்போ நீ கோவப்பட மாட்டேன்னா நான் ஒரு ஐடியா சொல்லவா? நீ தூங்குற வரைக்கும் நான் வேணா உன் பக்கத்துல ஓரமா அப்படியே சாஞ்சு உக்காந்துக்கவா? ஓகே. படுத்துக்கோ. வீடு திறந்துருக்கு, அவன் செருப்பு வெளியில் தான் கிடக்கு. அப்போது அவன் மட்டும் எங்கடா போனான்? ஒரு நாள் வீட்டுக்கு வராமல் ராத்திரி இங்கே தான் தங்குவான். நானும் அதே மாதிரி இங்கே தான் இருப்பான்னு நினச்சிக்கிட்டு சும்மா இருந்துட்டேன். ஆனால் அவன் இப்போ இங்கேயும் இல்லைனா எங்கே போயிருப்பான்னு தெரியலையே. கதிரே, டேய் போய் தேடுங்கடா. சரிங்க. கதிரே, 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 எங்க போயிட்டான் இவன்? கதிரே, டேய் அங்கிள், எல்லாத்துலயும் தேடி பார்த்துட்டேன் அங்கிள், அவனை காணோம். கார் வெளியில நிக்குதுன்னா அவன் இங்க தான் இருக்கணும். அப்புறம்
ஃபோனை ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான்? டேய், நேத்து அவன் உங்கள் 2 பேரில் யாருக்காவது ஃபோன் பண்ணானா? இல்ல அங்கிள், நேத்து பாட்டிக்கு போலாமான்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணோம். அப்ப கூட அவன் ஃபோன் எடுக்கல. ஐயா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேயா, எங்கேயுமே காணோம்யா. அவன் வீட்லேயே இல்லைனா எங்கே போயிருப்பான்? ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். என்ன விஷயம்? நீ வா, நான் சொல்கிறேன். எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, என்னால வர முடியாது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ வா. ஏய், அதான் அவன் வந்து அவ்வளவு தூரம் கூப்பிடறான்ல, நீ போயிட்டு வா. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எனக்கு செய்ய தெரியாதா? கர்ணா, என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன ரகசியம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ, சும்மாதான். ஏழையும் பூனையுமா இருந்தீங்க, இப்ப பாருங்க, உங்களை பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போ. ம். பின்னாடி போங்க, பின்னாடி போங்க சார், ப்ளீஸ் தள்ளி போங்க சார், ப்ளீஸ் தள்ளி போங்க சார், பின்னாடி வாங்க, உட்காருங்க சார், உட்காருங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, பின்னாடி போங்க சார். சார் 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 என் புள்ள சார், உட்காருங்க சார். சார் என்ன இப்படி ஆயிடுச்சு? பின்னாடி போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க. பாவம், பின்மண்டையில் அடிபட்டு ரத்தம் உறைஞ்சு போயிட்டதா சொல்றாங்க. அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நின்னுட்டு இருந்த போலீஸ்காரரு யாராவது அடிச்சு கொண்டுட்டாங்களா இல்ல தள்ளி விட்டு கொண்டுட்டாங்களான்னு விசாரிச்சிட்டு இருக்கிறதா சொன்னாரு. ஏய், நீ ஏன் பயந்து போலீஸ்காரன்ட்ட காட்டி கொடுத்துறாத, அமைதியார். ம், வா. கர்ணா, ம், அந்த ஹேர் கிளிப்பு என்னோடது. சொல்லுங்கண்ணே. டேய், எங்கடா இருக்க? இங்கே பக்கத்தில் தானே. சரி, ஒன்று பண்ணு, நீ கிளம்பி ஃபைனான்ஸ்க்கு வந்துடு. வசூல் விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்கு. என்ன? சரிண்ணா, நான் வந்துடுறேன். ம். அண்ணா அர்ஜென்ட்டாக ஒரு வேலைன்னு வர சொல்லியிருக்காரு. நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம். நான் எனக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிளை வச்சு எதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். நீ வீட்டுக்கு போ. ஆட்டோ. ஆனால் ஒன்று, இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் யார்கிட்டையும் பேசக்கூடாது, புரியுதா? சரி. ம், போ.